ஓம் சிவாய நம. மிருகசீரிஷ நட்சத்திரம். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கான நாம எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது வே ஓ காக்கி இதெல்லாம் வந்து தமிழில், இங்கிலீஷில் வந்து விஇ விஹெச்ஓ விஇ விஓ கேஏ கேஇ கேஐ இதெல்லாம் வருது இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து மிருகசீரிஷத்தில் பிறந்தவங்களுக்கான நாம எழுத்தாக இருக்கும். இதில் வந்து இவங்களுக்கு ஒரு தொடர் எழுத்துன்னு ஒன்று இருக்கு இல்லையா. விஓஐ விஏஐ ரெண்டுமே வை, அது ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஓன்றது வந்து விஓ விஹெச்ஓ, ஸோ இது ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். இப்போ வேணுகோபால் அப்படின்னாலாம் வேணுகோபால், கல்பனா, காஞ்சனா இந்த மாதிரி பேரெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் மிருகசீரிஷத்துக்கு பொருந்தக்கூடியதாக தான் இருக்கும். இதில் வந்து இந்த தேதி மாதம் வருஷம் எல்லாமே ஆட் பண்ணால் 9 வருதா செக் பண்ணிக்கோங்க. அதோட உங்களுடைய பேர் ரெண்டுத்தையுமே வந்து பேர் பண்ணி பாருங்கள். உங்களோட பேரோட கூட்டு எண்ணம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் ரெண்டுமே 9ன்னு வந்துச்சுன்னா உங்கள் பேருக்கு வந்து ஒரு நல்ல வேல்யூபிள் கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல யோகமான பலன்கள் எல்லாம் உண்டாகும். நம்மளுடைய பேரை வந்து 4 பேர் கூப்பிட்ட தான் அது இன்னும் கொஞ்சம் நல்லா பவராக ஆகுங்க. சும்மா நமக்கும் ஒரு பேர் வந்து வச்சுட்டாங்க அப்படின்றதுக்காக அது சும்மா படுத்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம பேரை வந்து எப்போ 4 பேர் கூப்பிட ஆரம்பிக்கிறாங்களோ, சொல்லி கூப்பிட ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ தான் அதுக்கான ஒரு பவர் வரும். ஸோ இதெல்லாம் நிறைய இருக்குது. அதுக்கான ஒரு அமைப்பெல்லாம் நம்ம ஜாதகங்களில் இருக்குது. பார்க்கும்பொழுதே வந்து தெரியும், இந்த டைம்லேயே இந்த எல்லா பேரெல்லாம் மாற்றி வச்சாங்கன்னா ஒரு குரோத் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விஷயங்கள் எல்லாம் ஜோதிடத்தில் நிறைய உண்டு. சுக்கிரனுடைய டைமு புதனோட டைமெல்லாம் நடக்கும்பொழுது நேமுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பவர் கிடைக்கும். ஸோ ஜென்ரலாக வந்து மிருகசீரிஷத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து ஒரு பலம் பெற்ற ஒரு கிரகமாக இருக்கும். ஸோ அந்த அமைப்பிலேயே நீங்கள் பிறந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பலமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நேமாக தான் உங்களுக்கு அமையும். பொழுது இப்போ உங்களுடைய நட்சத்திரத்துக்கான எழுத்துல வந்து நீங்கள் அந்த நேம் செலக்ட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும்.